என்னையா அந்த டீ கடைக்காரர் மோசமான ஆளாக இருப்பார் போல இருக்கு. டீயை கேட்டேன், டீ தூளில் பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வரேன்னு போனவர் இன்னும் வரல. கடைக்கு நம்மளை வாட்ச்மேனாக உட்கார வச்சிட்டாரு. ஒரு 15 ரூபா டீ கொடுக்குது, 1 மணி நேரம் அந்த கடையில் பார்த்துட்டு எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. வாங்க, நான் அடுத்த கடையில் குடிச்சிட்டு வாங்கினேன். அண்ணன் வெளியே போயிருக்காரு. எப்படிப்பா இருக்கா? உன்னதான்ப்பா, எப்படி இருக்க சார்? நீங்கள் யாருன்னே தெரியலையே. டேய், நீங்கள் யாரு? இன்னும் இவ்வளோ கேட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவியா? பாசிட்டிவ் எனர்ஜி வந்த உடனே கேட்டால் நல்லா இருக்கேன் சொன்னா நான் ஐஞ்சா போயிடுவேன். இல்லை, ஒருத்தர் கேட்குறாங்க, உன்னை முகம் தெரியுதோ தெரியலையோ, நல்லா இருக்கியா கேட்டால் நல்லா இருக்கேன், இல்லை நாசமாக போயிருக்க, ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதானே. எப்படி இருக்க? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. விளங்கிட்டு வேடா நீ என்ன கேத என்ன கேட்கணும்ல. நீங்கள் எப்படி இருக்கீங்க? யாருன்னு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சொல்லி தான் கேட்பியா? உனக்கு அறிவு இல்லையா? சொல்லி கேட்கறனா நீ 4 கழுத வயசு ஆயிருப்போம். சொல்லி தான் கேட்பியா? பப்ளிக் ஹலோ, பப்ளிக் பிளேஸ்ல வந்து பேசுறீங்க. இன்னும் 4 கழுத வயசு. டீ போட்டு எடுத்துமா போ. ஹலோ, ஆனால் டீ கடையில் வேலை செய்யறேன்னு வச்சுங்களா? இல்லைண்ணா, டீ கடை நீ தானே உட்காந்துருக்க. கடைக்காரர் வெளியே போயிடுவாரு. டீ கட்டை மாஸ்டர் கிளாஸ் கழுவி எடுத்துக்க சொன்னாரா? என்ன வேலைக்கு சேர்ந்துருக்க? டீ குடிப்பா இருக்க நீ. என்னங்க வாடா போடா? யாருன்னே தெரியல. நீங்க வந்து பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தன வாடா போடா நீங்க இருக்கீங்க. உனக்கு வயசு கம்மியா ஜாஸ்தியா? யாருக்கு? என்னை விட உனக்கு ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஏங்க நீங்க யாருன்னே தெரியல. ஜாஸ்தியா இருக்குன்னா வாடா போடான்னு கூப்பிடலாம். எல்லாம் இவனை அடிக்கணும். இல்ல இவரு பாரு, டீக்கு தூளை வாங்கிட்டு வரணும்னு போனாரு இவரு. டீ குடிக்க வந்திருக்கேன். சரி இருக்கட்டும். உன்னால இந்த நாட்டுக்கோ வீட்டுக்கோ எதனா யூஸ் இருக்கா? ஓ, அப்புறம் வாயில கெட்ட வார்த்தை சொல்ல போறேன். எனக்கு அதை விட பயங்கரமா வரும். நானும் இந்த ஏரியா தான். உள்ள உங்களை பார்த்ததா தெரியலையே எனக்கு. ரொம்ப முக்கியமா நீ என்ன ஜோசியரா? இந்த ஏரியான்றீங்க, எனக்கு தெரியல. எங்க முன்ன பண்ண பார்த்தெல்லாம் தெரியாது, அந்த இதெல்லாம் தெரியுது. நான் ப்ரூவ் பண்ணேன்னா எதனா தர போறியா? அது விடுங்க. இப்ப என்ன விஷயம்? அவன் ஓட்டு போடுறதுக்கு பேப்பர் கொடுத்துட்டு ப்ரூஃப் கேட்டு இருக்கான். அதுல பாதி பேர் ஓட்டு இல்லைன்ட்டான். உங்களுக்கு என்னங்க வேணும்? யாருக்கு ஓட்டு இருந்து தெரியாம குழப்பத்துல என்கிட்ட பேசுறதுக்கு வந்து எனக்குள்ளேயே பேசிக்கிறேன். அப்ப எங்கன்னா போய் பேசுங்க. நேரா நீ யாரா என்ன கேட்கறதுக்கு? ஒரு டீ கடையில் யார் வேணா உட்காரலாம். சரி, இப்ப என்ன சொல்லுங்க. உன்னால இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு என்ன பிரயோஜனம்? நாட்டுக்கு வீட்டுக்கு என்ன பிரயோஜனமா இருக்கா? லோ, வீட்டுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கா? டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிருக்கான். இவன் போய் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கானா? நம்புற மாதிரியா இருக்கு. யோ, வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீட்டுல இருக்கணும். வீட்டுக்கு காய்கறிலாம் நான் தாங்க வாங்கி கொடுப்பேன். மளிகை சம்பளம் நான் தான் வாங்கி கொடுப்பேன். வீட்டுக்கு தானே நீ தான் வாங்கி தரணும். பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கி தருவான். பின்ன அதான் என் வீட்டுக்கு பையில உங்க வீட்டுக்கு நீ தாண்டா வாங்கி தரணும். சார் ரொம்ப திட்டுறீங்க சார் நீங்க. சரி, நல்ல காய்கறியா? இல்ல வாங்கி போறேன். ஆனா என் ஒய்ஃப் அது என்ன முத்தலா வெண்டைக்காய் வாங்கிட்டா, முருங்கைக்காய் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. பூஜை பார்க்கும்போது தெரிஞ்சு நீ மோசமாக தான் வாங்கி போவேன். தெருவச்சு இருக்கணும். சரி, வீடு அது உங்க குடும்பம். ஆமா, இந்த நாட்டுக்கு நீ என்ன யூஸ்ஃபுல்லா பண்ணிருக்க? நாட்டுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் எதுவும் என்ன யாருமே கேட்கல, நான் எதுவும் பண்ணல. அவ்வளவுதான். யாரும் உனக்கு கேட்கல. ஆமா, நாட்டுக்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்ல கேட்டா அப்படியே மொத்தமா எடுத்து குத்துருவாரு. என்னன்றீங்க? நாட்டுக்கு நான் என்ன பண்ணணும்? சரி, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இந்த நாட்டுல கல்வி தரம் உயர்ந்திருக்கு, இல்ல உயரணும்னு எதனா பண்ணிருக்கியா? அறிவு இருக்கா? ஏய் நாமே 12வது வரைக்கும் தான் படிச்சுக்கிறேன். இதுல நான் என்ன கல்வி தரம் உயரணும்னு நான் பேச போறேன். சரி, தொழில்துறைக்காக, இந்த மாநில தொழில்துறைக்காக எதனா பண்ணிருக்கியா? ஓ, நானே வேலை இல்லாம நாண்டுகிட்டு இருக்கேன். இதுல தொழில்துறைக்கு நான் மாநில நீ வேற பேசுற பேச இந்த டீ பதில் சொல்றா. டீ மாஸ்டர் இன்னும் வரல. சரி, விவசாயத்துக்கு உன்னுடைய பங்கு என்ன? நிலமே இல்லாம இருக்கேன். நான் தாங்க விவசாயத்துல பங்கு வச்சுன்னு இருக்க முடியும்? எனக்கு பொங்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு வீட்டுல. அதுல விவசாயத்தோட பங்கு என்னன்னு கேட்கிறாரு. உன்னை நான் என்னன்னா கேட்டேன்னு ஞாபகம் இருக்கா? மருத்துவம், மருத்துவ கட்டமைப்பு, மருத்துவனுடைய உயரிய மருத்துவம், அப்படி இலவச மருத்துவம், அதெல்லாம் உன்னுடைய பங்கு என்ன? சார் யார் 12வது வரைக்கும் தான் படிச்சுக்கிறேன்ற மருத்துவத்துல பங்குன்னு கேட்டேன். நான் நேக்கமா இல்ல 12வது இதுக்கு போய் நான் எங்க வைக்க பண்ணோம்? ஏங்க அவன் படிக்காதெல்லாம் பெரிய போஸ்டிங்ல இருக்கான். நீ வந்து 12வது படிச்சுன்னு பேசிக்கிட்டு நாட்டுக்கு உன்னால யூஸ்ஃபுல்லா எதுவும் அப்ப பண்ண முடியல. நாட்டுக்கு நான் இந்த நாட்டுல இருக்கிறதே ஒரு யூஸ்ஃபுல் தானுங்க. யாரு? நானு வேலைக்கு போகாம இருக்க, பெரிய படிப்பு படிக்கல, காய்கறி வாங்க துப்பு இல்ல, இல்ல நீ என்ன பிரயோஜனமா இருந்துட்டேன்னு சொல்ல. என் வீட்டுக்கு நான் தாங்க குடும்ப தலைவன். சரி, ரைட்டு. உன்னை பார்த்தா ஒரு 4 கழுத வயசு இருக்கும். பாருங்க, ஆரம்பத்துல இருந்து இப்படி சொல்றீங்க. 4 கழுத வயசு, 4 எருமை வயசு இருக்கும். ஓகேவா? ஒரு 45 வயசு இருக்குமா? 5 எக்ஸ்ட்ரா சொல்றீங்க, பரவாயில்ல வச்சுங்க. சரி, எத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்கேன் இது வரைக்கும்? நான் இது வரைக்கும் ஒரு 6 எலெக்ஷன் பார்த்துருக்கேன் சார். மொத்தமே 6 எலெக்ஷன் தான் பார்த்தியா? ஆமா சார், 6 எலெக்ஷன் பார்த்து. எத்தனை தடவை ஓட்டு போட்டேன்? நான் ஒரு 6 எலெக்ஷன்ல ஒரு 5 டைம் ஓட்டு போட்டிருப்பேன் சார். எத்தனை தடவை? 5 டைம் ஓட்டு போட்டிருப்பேன்.
6 எலெக்ஷன் அப்படின்னா ம் 18 தடவை நீ ஓட்டு போடுறது. என்ன கள்ள ஓட்டு போட சொல்ற பத்தியா? 6 எலெக்ஷன்ல 18 ஓட்டு போட சொல்றா, அப்ப கள்ள ஓட்டு. நான்லாம் கள்ள ஓட்டு நல்லா நியாயமானவன். ஓட்ட போட ஜனநாயக நாட்டுல இது தெரியாம நீ எல்லாம் வாழ்ந்துருக்கு. எதுக்கு பூமிக்கு பாரமா? என்ன எம்எல்ஏக்கு ஒரு தடவை, கவுன்சிலருக்கு ஒரு தடவை, எம்பிக்கு ஒரு தடவை. என்னாச்சு? 6 6 6 18. அப்ப நீ 12 தடவை 13 தடவை ஓட்டு போடாம இருந்திருக்க. நான் போடல. 6 டைம் போட்டிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. 6 டைம் போட்டிருக்கேன். அது என்னென்ன எலெக்ஷன் தெரியல. 6 டைம் போட்டிருக்கேன் நான். டேய் ஆனா டேய்னா சரி விடு, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல 18 டைம் நீ எப்படி போக சொல்ற நீ? இல்ல அதுதான் கேக்குறேன். 18 தடவை 18 டைம் போட்டிய, மீதி நாளும் ஓட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் ஓட்டு எங்களுக்கு அப்படின்னு தெளிவா கேட்டிருப்பாங்க. நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லி இருப்பாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. எல்லாம் சொல்லியும் நீ ஓட்டு போடலையே, உனக்கு வெக்கமே இல்லையா? ஏன் ஓட்டு போடல? எப்படிங்க? எந்த திருவண்ணாமலை இருக்கு எது ஓட்டு? நீ இங்க இருக்க. ஆமா சரி 18 டைம் போயிட்டு வர முடியுமா? 6 டைம் ஏதோ மூடு வந்தது போட்டு வந்தேன். மூடு வந்தது போட்டு வந்தியா? ஏண்டா டேய், ஓட்டு அப்படி போடக்கூடாதுடா, மூடுக்காக போடுறதில்ல. இல்லப்பா, நம்ம வந்து சரி இந்த டைம் போய் ஓட்டு போட்டு வைப்போமே அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு வந்து நான் ஹாப்பியானேன். அப்போ போய் ஒரு டைம் ஓட்டு போட்டேன். இடையில இன்னொரு டைம் வந்து சரி போட்டு போன வருஷம் தான் போட்டோமே, இந்த வருஷம் எதுக்குன்ட்டு அப்புறம் அது மாதிரி ஒரு 6 டைம் போட்டிருக்கேன். 18 டைம் போனோம்னா நான் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற கோணாமங்கலங்கிற ஊர், அங்கே போய் நான் போட்டு வரணும்னா கஷ்டம் இல்லை. கவர்மெண்ட்டே லீவ் கொடுத்துருக்கு. ஆமா நீ லீவ் கொடுது. லீவ் கொடுத்துருக்கு. ஆமா அதுதான் கவர்மெண்ட் லீவ் கொடுத்துருக்கு. ஓட்டு போடுறதுனால அவங்க ஓட்டு போட தான் கொடுத்தாங்க. ஆனா நமக்கு ஒரு நாள் தானே லீவ் கிடையாது, ஜாலியா வீட்டோட வந்துட்டேன். சரி ஃபேமிலி பார்த்தோமா, எல்லாம் அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றது ரொம்ப டயர்ட் ஆயிடுதுங்க. உங்க ஒய்ஃப் எத்தனை தடவை ஓட்டு போட்டாங்க? அவங்கள நான் அனுப்பல. எங்க ஓட்டு போட? தெளிவா பேசுறாரு. நான் தாங்க கூட்டு போனோம் எங்க ஓட்டு போறதுக்கு. அப்போ வந்து நான் ஒரு பக்கம் போய் நானே 6 டைம் போனேன்ல. அப்ப என்ன பண்ண, குழந்தைங்களை பார்த்து சொல்லி வீட்லயே இருக்க வச்சிட்டேன். மீதி வந்து வேணாம் போ வேணாம் பசங்களை பார்த்துக்கிட்டோம். அப்புறம் எப்படி போயிடுச்சு. நான் சரி இப்ப நான் சொல்லு. உனக்கு படிப்பு குறைவு, மருத்துவம் தெரியல, விவசாய பங்கு தெரியல. உனக்கு இருக்கிற பிரச்சனை சொல்லி வரேன். இல்ல நீ பிரச்சனை சொல்லாத. இல்ல கரெக்டா? இதெல்லாம் கிடைக்கணும்னா நீ ஓட்டுல போட்டிருக்கணும். இல்ல நான் சொல்றேன். அப்பா நான் அங்க இருக்கேன். சரி ரைட்டு, திருவண்ணாமலை பக்கத்துல கோணாமங்கல் இருக்கு. நான் ஒரு ஆள் ஓட்டு போடலன்னா என்ன போயிடுச்சு? இப்போ ஜெயிக்கலையா, வரலையா, பதவியில் இருக்கலையா, அப்புறம் நான் ஒரு ஆள் ஓட்டு போடாதனால ஒரு நாட்டுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையாப்பா? அப்படியா? ஆமா, என்ன நாட்டுக்கு ஒன்று நான் ஒரு ஆள் போடாதது தாங்க இருக்கேன். உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. என்னது உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் போடலன்னா என்ன ஆகும்? சரி இதெல்லாம் விட்டுரு. நீ போட்டியோ போடலையோ, நீ இது வரைக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்திருக்கியா? முடிவு எடுத்திருக்கேன். எதுவாக இருந்தாலும் நான் தான் எங்க வீட்டில் முடிவு எடுப்பேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் தான் வந்து குடும்ப தலைவன். நான் தான் முடிவு எடுப்பேன். ஆனா அந்த முடிவை செயல்படுத்துறதுக்குள்ள வீட்டில் இருக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லி அதை கொலாப்ஸ் பண்ணி வேற மாதிரி பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு வீடு கட்டுறேன்னு வச்சுக்க. வீடு கட்டுறேன், நான் இந்த மாதிரி வீடு கட்டலான்னு முடிவு பண்ணி வீட்டில் போய் நின்று என் ஒய்ஃபு சொல்லுவாங்க இந்த மாதிரி வீடு வேணாம் அந்த மாதிரி வீடு வச்சுக்கலான்னு. சரின்னு பண்ணுவேன். அப்புறம் ரூம் சொல்லுவான், என் பையன் வந்து இந்த மாதிரி ரூம் இருக்கலாம்பான்னுவான். எங்க அப்பா வந்து இந்த கலர் பெயிண்ட் அடிக்கலாம், ஆனா நான் நினைச்சதுதான் வேற, எங்க அப்பா வேற கலர் பெயிண்ட் அடிக்கலான்னு. இப்படி நான் முடிவு எடுத்திருப்பேன், அவங்க வேற ஏதாவது சொல்லி நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறி போயிடும். ஆக மொத்தம் நான் தான் குடும்ப தலைவரா இரு. ஆனா நீ எடுக்கிற முடிவு இது வரைக்கும் செயல்படுத்த முடியல. கரெக்டா? முடியல. 1000 தலையீடு இருக்கு, 1000 குறுக்கீடு இருக்கு, உன்னால செயல்படுத்த முடியல. ஆமா, ஒரு வீடு கட்ட முடியாத துப்பு இல்லாத உன்னை இல்ல சொல்றது ஒழுங்கா தெளிவா, துப்பு இல்லையே உனக்கு, அதுக்கு வந்து திராணி இல்லையே, இல்லடா காரி மூஞ்ச பொழப்பா இருக்கு, இல்லடா உன்னை திட்டுறாங்கல்ல வீட்டுல, நீ எடுத்த முடிவு சரி இருக்கோ இல்லையோ உன்னால முடிவு எடுக்க முடியல. இந்திய நாட்டுல பிறந்த உனக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? என்ன அங்கீகாரம்? ஓட்டு போடுறது. நீ சொன்ன நான் ஓட்டு போட்டான். ஆமா, அந்த ஓட்டு போடும் போது உங்க அம்மாவோ அப்பாவோ சின்ன வீடோ சித்தி வீடோ இல்லடா சித்தி வீடோ பெரிய மாமா வீடோ இல்ல உற்றாரோ உறவினரோ ஃப்ரெண்டோ எவன் எதுக்கு சொன்னாலும் அதெல்லாம் விட்டுட்டு நான் யாருக்கு நினைக்கிறேனோ அவருக்கு தான் ஓட்டு போடுறேன்ற ஒரே உரிமை இருக்கிறது ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தாண்டா பரதேசி. அத ஜனநாயக கடமை, அதாவது இந்த நாட்டுல பிறந்தல, அதுக்காக உன்னுடைய கடமைன்னா ஓட்டு போடணும். கடமையா? ஆனா ராணுவத்துல இருக்க கடமை, இந்த நாட்டுக்காக கடமை இருந்தாங்க, இதை போய் கடமைன்றீங்க. கடமைன்றாரு. இப்ப உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னல, அதே அங்க சொல்லி காமிக்கிறீங்க. அதுதான் நீ ஓட்டு போடாதாலதான் உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் வேலை வாய்ப்பு பெருகல. ஏன்னா பர்சன்டேஜ் பாக்குறாங்க.
எவ்வளோ போலிங் ஆச்சு, இவ்வளோ தான் ஆச்சு, இவ்வளோ மக்களுக்கு என்னத்தை பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் சலிப்பு வந்தது. ஆட்சியாளர் உட்காந்தாங்கன்னா இவனுங்களே எனக்கு ஓட்டு போடல, இவங்களுக்கு என்னத்தை செய்யணும்னு தோணுது. ஸோ சதவீதம் ஏறணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்றது உனக்கு மிகப்பெரிய விஷயம்னா கடமை ஒன்று, இன்னொன்று உன்னுடைய உரிமை. உங்க அம்மா அப்பா கொடுக்காதே, உங்க அக்கா தம்பி தராதே, உங்க அண்ணன் தம்பி தராத உரிமை ஜனநாயக நாட்டில் நீ யாருக்கு நினைச்சியோ உனக்கு ஓட்டு போடணுன்ற உரிமை எந்த நாட்டிலையும் கிடையாதுடா. இந்தியாவில் மட்டும்தான்டா இருக்கு. அவ்வளோ பெரிய உரிமையை விட்டு கொடுக்குறியா? எந்த நாட்டிலையும் கிடையாது ஓட்டு போறது. 2-3 நாடு தான் இருக்கு. அதானே பாரு, ஏன்னா நானும் படிச்சிருக்கேன்ல. இவர் தம்மால படிக்காத மாதிரி சொல்லிட்டாரு பத்தியா. எந்த நாடுங்க தபாரு டீகள். நான் சொல்றதை கிளியரா கேட்டுக்கோ. ஓட்டு போற உரிமை உனக்கு இருக்கு, சரி, கடமைன்னு இருக்கு, 2 இருக்கா? இதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தோணுதா? இப்போ ஓட்டை பத்தி யோசிக்கும்போது யோசிச்சு பார்த்து சொல்லு. என்ன யோசிச்சு 2 நிமிஷம் யோசிடா, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும், நானும் பேச ஆரம்பிப்பேன். இதை விட ஓட்டு போறதுல நான் என்னங்க இன்னும் யோசிச்சு சொல்ல முடியும்? ஓட்டு போறது வேற என்ன நினைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை. சரி, ஆமா. இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. என்னது? ஓ, என்னன்னு நீயே சொல்லிடு. எனக்கு ஒன்றும் தெரியல, நீ என்ன சொல்ல வரன்னு தெரியல. இதுதான். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் தெரியல. நீ என்ன இது இல்லாம ஒரு ஜனநாயக என்னது கடமை, கடமை ஒன்று, இன்னொன்று உரிமை. சரி, ஒவ்வொருத்தருமே ஓட்டு போடணும், முக்கியமா போட்டாகணுன்றது உரிமை கடமை. இது இல்லாம என்ன இருக்கு? அதாவது ஒரு ஆனா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா மூஞ்சல இல்ல இருங்க, நான் சொல்லிடுறேன். தயவுசெய்து என் ஐடியா தப்பா இருந்தா நீங்க யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். தனியா கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன திட்டிட்டு போங்க. என்னன்னா, எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு யோசனை வந்துருச்சு. ஏன் வந்து இப்போ வந்து ஓட்டு போடுறவங்களோட பர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்கு? ஒரு அதிகபட்சமா 63, 72க்கு மேல தாண்ட மாட்டேந்தே அப்படின்னு நினைக்கிறோம்ல. இதை 100% ஆக்குறதுக்கு எனக்கு ஒரு பிளான் இருக்கு. அதை சொன்னா நீங்க எல்லாருமே பயங்கரமா பிரில்லியன்ட் நினைச்சிருக்கீங்க. நல்ல திட்டமா இருந்தா ஏத்துப்பாங்க. சொல்ல ஒண்ணும் இல்ல, ஓட்டு போட்டு வெளியே வரும்போது எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னா ஏற்கனவே அதில் தாண்டா சின்ன பின்னமா சீரழிஞ்சு நாசமாக போய் நாங்கள்லாம் அவசப்பட்டு இருக்கோம். இல்லைங்க, ஓட்டு கிஃப்ட்னா நாங்கள் வருவோம். எங்களுக்கு பேசிக்காக கிஃப்ட்னா பிடிக்கும். பரிசுனா நாங்கள் வந்து வாங்கிட்டு போமே, அப்போ எல்லாரும் வருவாங்கன்னு சொன்னேன். அது வேணாவா? அது வேணாவா? அதுக்கு தான் இந்த 3வது விஷயம் சொல்ல வந்தேன்ல. கரெக்டாக நீ போர்வையாக வந்திருக்க. சொல்கிறேன் பாரு. சரி, ஒரு கம்பெனியில் ஒரு ஆளை இன்டர்வியூக்கு எடுக்கிறாங்க. ஒரு 5 பேர் கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஆள் பதில் சொல்கிறான், செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 5 பேர் தான் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி நீ ஒரு முதலாளி. நானா? ஏன் வேலையால இருக்கணும் நான் போய் முதலாளி? தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிர்ணயம் பண்றதே நீ தான் மிகப்பெரிய முதலாளி. அந்த முதலாளிக்கான ஒரு விஷயம்தான் ஓட்டு போடுறது. அப்போ நீ எவ்வளவு பெரிய ஆளு பாரு. இந்த நாட்டினுடைய அனைத்து கட்டமைப்பையும் சீரமைக்கின்ற முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பு உனக்கு தாண்டா இருக்கு. அப்படியாப்பட்ட ஜனநாயக கடமையும் உரிமையும் உங்ககிட்ட இருக்கும் போது நான் தான் இவரை செலக்ட் பண்ணேன், இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்றதுக்கு நான் தான் காரணம், இவரை வச்சு இதெல்லாம் நடக்குதுன்னா அன்னைக்கு நான் ஓட்டு போடுறதுன்னு மார்த்தட்டிக்கக்கூடிய ஒரு விஷயத்தைய தட்டி கழிச்சிருக்கே. உனக்கு வெக்கமா இல்லையா? லைட்டா கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. இதே லைட்டா கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓட்டு போட்டு வரும்போது ஒரு பெருமிதம் இருக்குங்க. நான் இந்த 18 டைம்ல 6 டைம் போட்டு வரும்போது நம்ம ஒரு ஆளை செலக்ட் பண்றதுக்காக போட்டிருக்கோம்பா அப்படின்னு அந்த கர்வம் இருக்குல்ல, அந்த ஒரு பெருமிதம், மகிழ்ச்சி, அது கண்டிப்பா அதில் தான் வருது இல்ல? இதுதான் உண்மை. 100% ஒருத்தர் ஓட்டு போட உள்ள போனா நான் எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை யார் பேச்சும் கேட்காமல் என் சிந்தனைக்கு செயல்பாடுக்கு இணங்கி போடுகிறேன். ஒன்று, நான் வாக்களிக்கின்றது ஒரு வேட்பாளருக்கு மட்டுமல்ல, இந்த மாநிலத்தின் அவரை தேர்ந்தெடுக்க, அவரை தேர்ந்தெடுக்க இல்லவா, மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக, என் வாழ்வாதாரம் உயர்வதற்காக. என்னடா இல்ல உறுதிமொழி மாதிரி நீ பேசவே இப்படி கை வைக்கணும்னு அதெல்லாம் பழக்கமாயி போச்சு. ஸ்கூல்ல இருந்து ஏதாவது சொன்ன நான் இந்த நாட்டை உளமாற நேசிக்கிறேன் அப்படி ஒவ்வொரு சிந்தனையோடு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த ஓட்டு போட்டால் நாடு முன்னேறுமா, தொழில்துறையில், கல்வித்துறையில், மருத்துவத்துறையில், விவசாயத்தில், இப்படி எல்லாத்துலேயும் முன்னேறுமா அப்படின்னு ஒன்று யோசிக்கணும். அப்படி யோசிச்சுட்டு தான் நீ ஓட்டே போடணும். அதுக்கப்புறம் இன்னொன்று யோசிக்கணும், இதனால பால் விலை ஏறுதா பஸ் விலை ஏறுதான்னு மட்டும் பார்க்கக்கூடாது. அது வந்து தனிப்பட்ட எனக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இதில் சம்பந்தம் இருக்கா, நான் பண்ணுறதுனால இது யூஸ் ஆகுமா, இது ஒன்று. இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. இந்த ஓட்டு போடும்போது நீ நினைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், மிஷின் ஆன்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா ஓட்டு போடும்போது லைட் எரியணும்ல, அது தெரியும் எனக்கு. மிஷினாண்ட போகும்போது தெரியும். தனி இந்த மூஞ்சில் ஊற்றிடுவேன். இல்லைப்பா, அவன் கடையை ஆன் பண்ணுவானே இந்த மாஸ்டர். இல்லை அது என்ன பார்க்கணும் மிஷின். இப்போ நீ அது ப்ரெஸ் பண்ணும் போது பார்க்க வேண்டியது, இந்த நாட்டுக்கு நான் ஓட்டு போட்டப்புறம் எந்த வகையில் பயனுள்ளதாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசித்தா தான் யாரை செலக்ட் பண்ணணும், எதுக்கு செலக்ட் பண்ணணும்,
அப்படின்றது வரும். இப்போ நிறைய பேருக்கு ஏன் ஓட்டு போடுறோம், ஏன் போடல, எதுவுமே தெரியாததால பணம் வாங்கிட்டு ஓட்டு போடலாமா, கவர்ச்சிகரமான ஆனா ஒண்ணு தேர்தல் அறிக்கை கொடுத்து ஓட்டு வாங்கலாமா, அவங்களும் நினைக்கிறாங்க. இதை சொன்ன அதுக்கு மயங்கி இதை போயிடும். சொன்ன பாரு, இதுதான் 6 டைம் நான் வாங்கின பணம். ஒரு டைம் நான் என்ன பண்ணிட்டேன், நிஜமாவே சீரியஸா நடந்ததுன்னா நான் ஓட்டு போடலான்னு பிளான் பண்ணேன். சரி, அதுக்குள்ள எங்க ஊர்ல எல்லாம் குத்து முடிச்சிட்டாங்க. எது பைசா. நான் சொன்னேன், அண்ணா அண்ணா நான் இது மாதிரி கிளம்பி வரேன் ஓட்டு போறதுக்கு. இல்லப்பா எல்லாம் குத்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் எதுக்கு போனோம் போல. இதான் அதை இல்லை பணம் வாங்கி அது என்னப்பா உன்னை நீ அதாவது ஒரு மாடு கூட 10,000 20,000, உனக்கு வெறும் 500 1000 ரூபாய் மாடை விட கேவலமா பணம் வாங்குறிய. மாடு அளவு கூட நீ ஒருத்த கிடையாதாடா. சரி அப்ப இனிமே 10,000 15,000 எதுவுமே வாங்கக்கூடாதுடா. அதுக்குதான் சொல்ல வரேன், எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, எனக்குன்னு நாட்டுப்பட்டு இருக்கு, எனக்குன்னு பல பொறுப்புகள் இருக்கு, எனக்குன்னு என் வாழ்வாதாரம் இருக்கு. இத்தனைக்கும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை நான் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை வாக்களிப்பது. யாருக்கு அளிப்பது, எதற்காக அளிப்பது என்ற சிந்தனையோடு வாக்களிப்பது. எப்ப நீ நினைக்கிறியோ, நீ மட்டும் இல்ல ஒவ்வொருத்தரும் எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், இந்த மாநிலம் நல்லா இருக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும். அப்படி நாடு நல்லா இருந்தா உலக அளவுல நம்ம பேசப்பட வேண்டும் என்றால் அது ஒரு தனிப்பட்ட முதலமைச்சரோ பிரதமரோ அல்லது அமைச்சர்களோ அல்லது ஆக்கப்பூர்வமான மற்றவர்களோ கிடையாது. ஜனநாயக கடமையாற்றக்கூடிய உங்களிடம்தான் இருக்கிறது இந்த நாடு எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று. அதனால் அனைவரும் வாக்களிப்பது மிக 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 அவசியம். இப்ப புரிஞ்சுனுங்க. அதுதான் நீ இல்ல அரசியல்வாதி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க முன்ன பின்னே தெரியாது. ஒரு டீ கடையில் வந்து அசால்ட்டா ஒரு 10 ரூபா டீ குடிச்சிட்டு போறதுக்குள்ள நீ இவ்வளவு பேசுறனா, நீங்க வந்து உண்மையிலேயே இந்த நாட்டுக்காக இவ்வளவு ஒரு நாட்டை நேசிச்சிருக்கீங்க. இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க பேசுனது ஒரு கோரியா கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு படிக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் எல்கேஜில இருந்து எல்லாருமே ஓட்டு போடுற உரிமை நீங்க தெரிஞ்சு இல்லைங்க. பசங்க அதான் அப்பத்துல சொன்னாதான் 12வது முடிச்சு நான் வரேங்க, ஃப்ளோ பண்ணி வரேங்க, வந்துருவேன், நான் ஃப்ளோ பண்ணி வந்துருவேன், அந்த ஃபாலோவில் வந்துருவேன். படிக்கும் போதே சொல்லி அனுப்பிச்சு 12வது வரதுக்குள்ள 17 வயசு முடிஞ்சிடும். 12 + 5 17. 12 முடிஞ்சு காலேஜில் சேரும்போது 18 ஓட்டர் ஐடி வாங்கிடுவாரு. இந்த எல்கேஜிலேருந்து 12வது வரைக்கும் ஓட்டு போடுறது நம்ம கடமைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா 18வது வயசுல ஓட்டு போறோம். அதே சமயத்துல எல்லாருமே ஓட்டு போடணும். ஓட்டு இல்லாதவங்க கூட போடலாமா? இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஃப்ளோல சொல்றதா சொன்னேன். எல்லாருமே ஓட்டு உரிமை பெற்ற எல்லாருமே ஓட்டு போடணும். ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது. கரெக்டா? இப்ப காசு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண சொல்றீங்க? காசு கொடுக்குறாங்கல்ல, அவங்கள கொடுக்குற போது நம்ம எப்படி வானான அவங்கள வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நம்ம மூஞ்சால அடிக்க கூடாது. இந்தாங்க காபி சாப்பிடுங்கன்னா, நம்ம காபி குடிக்கிற பழக்கம்னா கூட குடிச்சிட்டு போவோம். அந்த பரம்பரையில் தமிழர் பரம்பரையில் வந்தவும் வாங்க இருந்தாங்க போடுங்கன்னும் போது நான் வேணான்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது? அது ஒரு நியாயமான கேள்வி. அது நீ செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? வாங்கிக்கோ. எப்போ வாங்கிக்கணும்னு நான் சொல்றேன். எதுக்கு தரீங்க, இதனால எனக்கு என்ன யூஸ், இதனால உங்களுக்கு என்ன யூஸ், அந்த பணத்தை பத்தி கேளு. பணத்தால யூஸ் நிறைய இருக்கு. அதனால அதாவது எதுக்கு தரீங்க தான் கேட்டேன். என்ன யூஸ் இல்லை. நீ இது மாதிரி டீக்கடை கூட கூடிய அதில்லை. எதுக்காக தரேன்னு கேட்டா அவங்க பதில் என்னவா இருக்கும்? அதை சொல்ல. எனக்கு ஓட்டு போடணுவாங்க. பணம் கொடுத்துதான் உனக்கு ஓட்டு கேட்கறேன்னா நீ நல்லவனாக இருக்க முடியாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஐயோ பணம் கொடுத்தா நம்ம கெட்டவன் தெரிஞ்சிரும்ன்றதுக்காக நிறுத்தப்படும். அதுக்கப்புறம் யாருமே பணம் தர மாட்டாங்க. இது ரெண்டுமே தப்பு. ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு, ஓட்டுக்கு தப்பு தப்பு. ஆமா சரி, இப்போ ஒரு ஃப்ளோ பண்ணி சொல்லட்டுமா நானு? ஏன்னா நீங்க இந்த டீ குடிக்கிற கேப்ல இவ்வளவு சொன்னீங்கல்ல, என் மூளைக்குள்ள அடிக்கிட்டே இருக்கு விஷயங்கள் நிறைய. இந்த நாட்டுக்காக நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல வந்து போத்துட்டோம். நீ நாட்டுக்காக பண்றீங்களே, உன் பொண்டாட்டி புள்ளைய கூட்டு ஓட்டு போட்டாவே பெரிய விஷயம். ஏன்னா நீ இவ்வளவு நாள் அப்படிதான் வீண் பண்ணிருக்க. சொல்லு, ஏதோ சொல்ல வர. அதுதான் நாட்டுக்காக பண்றதுதான். எப்படி ஒரு ராணுவ வீரர்கள் நாட்டை பாதுகாத்து நமக்கு பக்கபலமா இருக்காங்களோ, ஒரு காவல்துறையினர் எப்படி நமக்கு பக்கபலமா இருக்காங்களோ, அது மாதிரி நாட்டை நம்ம திருப்பி காப்பாற்றணும்னா இதை ஓட்டு மூலியமா தான் பார்க்கணும். உங்களுடைய ஆட்காட்டி வரல அடுத்தவனை குறை சொல்றதுக்காக இந்த ஆட்காட்டி வரல நீட்டுறீங்களா? தயவு செய்து இப்படி நீட்டாம இப்படி நீட்டி காமிங்க ஓட்டு போட்டு. அதனால இனி வந்து எந்த எலெக்ஷன் இருந்தாலும் ஃபேமிலியோட என் குழந்தை குட்டியோட கூட்டு போய் ஓட்டு போட்டு வருவேன். இல்லங்க தனியா விட்டு போக முடியாதுங்க. அதனால குழந்தை குட்டி கூட்டு போறேன். ஓட்டு போறது நானே, என் ஒய்ஃபு, அப்பா அம்மா எல்லாம் போடுவோம். நிச்சயமா போடுவோம். அதே போல ஓட்டுக்காக பணம் வாங்க மாட்டோம். பணத்தை யார் கொடுத்தாலும் வேணான்னு சொல்லிடுவோம். ஓகே, அவ்வளவுதானே. டீ குடிக்கிற வரைக்கும், டீ மாஸ்டர் வர வரைக்கும் நீ டார்ச்சர் பண்ணுவீங்க இல்ல கிளம்பிடலாம்? இல்ல நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா உனக்கு மறுபடியும் ஒரு ஃப்ளோவா சொல்லிடுறேன். அட்வைஸே பிடிக்காது இருந்தாலும் ஏத்துக்கிட்டோம். சரி சொல்லுங்க. உண்மையிலேயே நீ ஓட்டு போடலன்னா நமக்கு நஷ்டம் மட்டும் இல்ல, கஷ்டம் தான். உலக அளவுல இருக்கிறவன் இந்தியாவுல ஜனநாயகத்தை கூட காப்பாற்றுறதுக்கு அந்த மக்கள் சரியாக இல்லை.
நம்மளை கேவலமா பார்ப்பான். அதுக்காகவாவது முதல்ல நினைச்சு ஓட்டு போடுது. உலக அளவில் என்ன சொல்லுவான், ஜனநாயகத்தின் மிகப்பெரிய நாடு, அங்கே இவ்வளவு சதவீதம் தான் இருக்குன்னா அங்க படிப்பறிவு இல்லை, அங்க நாட்டுப்பற்று இல்லை, அங்க அக்கறை இல்லைன்னு நம்மளை கேவலமா வெளிநாட்டுக்காரன் பேசுறதா இருக்கிறதுலே கொடுமை. ஏன்னா என் வீட்டுல என் அண்ணன் தம்பி என்ன திட்டினா பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்து எங்களை காரி துப்புனா எவ்வளவு கோபம் வருமோ அது போல நம்ம எல்லாம் எதுக்கு வலிக்குன்னு நினைக்கணும்னா, நான் ஓட்டு போடலன்னா அது என்னுடைய கடமை, ஜனநாயக உரிமை மட்டும் இல்ல, அந்நிய நாட்டுல மேலை நாட்டுல இருக்கிறவெல்லாம் பார்த்து நம்மளை ஏளனமாக பேசி அங்க ஒற்றுமை இல்லை, அங்க முன்னேறவே மாட்டாங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு கேவலமான இடத்துக்கு தள்ளப்பட வேண்டும் என்றால் வாக்களிக்க தேவையில்லை. இல்லை, இது என் தாய் நாடு, என் மண், என் மண்ணை காக்கின்ற மிகப்பெரிய உரிமையும் கடமையும் எனக்கு இருக்குதுன்னு சொன்னா தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. உங்க ஓட்டு தான் இந்த நாட்டையும் உங்களையும் காப்பாற்றும் என்று சொல்லி இப்போ டீகல்ல அடமானத்துக்கு இருப்பா. இப்போ நீ சொன்னதுனால நான் ஒரு இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்றேன். சொல்லு. இது வரைக்கும் 100% ஓட்டு பதிவானதா சரித்திரமே இல்லை. ஆமா. ஆனா இந்த எலெக்ஷன்ல, இந்த 2026 எலெக்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் 100% ஓட்டு அளிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. அதை நீங்க மே அந்த பதிவானதுக்கு அப்புறம் பாப்பீங்க கண்டிப்பா. ஓகே. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா.